பலியின் அருமை அதை அனுபவித்தவருக்குத்தான் உண்மையாக தெரியும். உதாரணமாக, இன்று பல பிள்ளைகள் தங்கள் பிறந்த நாளை மிகவும் ஆனந்தமாக கொண்டாடுகிறார்கள். ஆனால் அந்த நாளில் அவர்களை இந்த உலகிற்கு கொண்டு வர ஒரு தாய் அனுபவித்த பிரசவ வேதனை அந்த பிள்ளைகளுக்கு தெரியாது. அதேபோல, ஏன் இயேசு கிறிஸ்து பலியானார் என்பதன் ஆழமான அர்த்தம் பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. அது தெரிந்தால் நாம் பாவம் செய்யும்போது லேசாக எடுத்துக்கொள்ள மாட்டோம். ஐயோ, நான் மறுபடியும் என் இரட்சகரை இரத்தம் சிந்தும்படி சிலுவையில் அறைகிறேனே என்ற குற்ற உணர்வு நம் இதயத்தை கலங்க செய்யும். பலி என்றால் என்ன? ஒரு உயிரை கொடுத்து இன்னொரு உயிரை மீட்டுக் கொள்வதற்கு பெயர்தான் பலி. இந்த முறைமையின் காரணமாகத்தான் மனிதனின் உயிரை காப்பாற்ற பழைய ஏற்பாட்டில் விலங்குகளின் பலிகளை கர்த்தர் அனுமதித்தார். அந்த பலிகள் மனிதன் செய்த பாவத்தின் பயங்கரத்தையும் பாவத்தின் கூலி மரணம் என்பதையும் மனிதனுக்கு புரிய வைக்கிற ஒரு நிழலாக இருந்தது. ஆனால் தேவன் தெளிவாக சொல்கிறார், உன் பலிகளின் நிமித்தம் உன்னை கடிந்து கொள்ளேன். எனக்கு உன் தகன பலிகள் தேவையில்லை. பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே. தேவன் எருதுகளின் மாம்சத்தையோ ஆட்டுக்கடாக்களின் இரத்தத்தையோ விரும்பவில்லை. அவர் விரும்புவது மனந்திரும்பிய இதயமும் ஸ்தோத்திர பலியும். பலி கொடுக்கும்போது பலி கொடுப்பவன் அந்த மிருகத்தின் தலையில் கையை வைப்பான். அதன் அர்த்தம் என்ன? இந்த மரணம் எனக்காக, இந்த தண்டனை எனக்கே உரியது. நான் மரிக்க வேண்டிய இடத்தில் இந்த மிருகம் மரிக்கிறது. அந்த விசுவாசத்தின் அடிப்படையில் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது. தேவன் தன் முழுமையான நிறைவேறுதலாக தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானார். எபிரேயர் 9:26 சொல்கிறது, பாவங்களை நீக்கும் பொருட்டு அவர் இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் தம்மைத்தாமே பலியிட்டார். இயேசு அடிக்கப்பட்டார், நெருக்கப்பட்டார், ஆனாலும் தம்முடைய வாயை திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படும் ஒரு ஆட்டுக்குட்டியைப் போல அவர் மௌனமாயிருந்தார். அவர் சிலுவையை சகித்தார், அவமானத்தை எண்ணவில்லை. எபிரேயர் 12:2 சொல்கிறது, தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார். இன்று அவர் தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் அமர்ந்து நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நாம் இன்று எவ்வளவு அதிகமாக பாவம் செய்திருந்தாலும் அதற்காக மீண்டும் மீண்டும் பலி தேவையில்லை. ஏனெனில் இயேசு கிறிஸ்து ஒரே பலியாக தன்னை ஒப்புக் கொடுத்தார். இப்போது தேவன் விரும்பும் பலிகள் என்ன? நம்முடைய ஸ்தோத்திர பலி, நம்முடைய கீழ்ப்படிதல், நன்மை செய்யும் வாழ்க்கை. அவரை விசுவாசிப்போம். அவர் அடைந்த தண்டனை எனக்காக என்பதை நம்புவோம். அவரில் நித்திய ஜீவனை பெறுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதிப்பாராக. ஆமீன்.